अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णवासा तृणोमि तन्मे जुषस्व शिपिविष्ट हव्यम् वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्च्छवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यन्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय। नमः सर्वेभ्यः। चतुर्थोध्याயம் சகர ஜன்மாவ சொன்னார். அந்த சகரன் என்ன மாதிரியான காரியங்களை எல்லாம் பண்ணான் அப்படிங்கிறத காண்பித்தார். அந்த ஷகயவன காம்போஜ பாரத பஹ்லவர்கள் இவர்களை எல்லாம் விரட்டி அடித்தான் அப்படிங்கிறத சொல்லி மேல அந்த மாதிரி வெளியிலேந்து வந்து அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டதான அவர்களை எல்லாம் முண்டித்த கேசர்களா ஸ்மஷ்ரு உடையவர்களா மீசை முதலியவர்களை கொண்டவர்களா, அதுக்கு முன்னாடி அதெல்லாம் இல்லைன்னு தெரியறது, வித்தியாசத்தை காண்பிக்கிறதுக்காக அப்படி எல்லாம் பண்ணான்னு காண்பிச்சார். இப்போ 4வது அத்தியாயம் அவனுடைய ஜன்ம அவனுடைய வீரத்தை பத்தி காண்பித்து அவனால அந்த வம்சம் எப்படி வளர்ந்தது, அதுக்கு அவன் யார கல்யாணம் பண்ணிண்டான் அப்படிங்கிறதான விஷயங்களை காண்பிக்கிறார். அந்த வம்சத்துக்கே ஏற்பட்டதான பெருமை, கங்கையையே பூமிக்கு எடுத்துட்டு வந்த பகீரதனை ஈன்ற வம்சம். அந்த பகீரதனுக்கு ஒரு மாதிரி கொள்ளு தாத்தாவுக்கு எள்ளு தாத்தாங்கிற கதை. இவன் இந்த சகரன் அவன்கிட்ட ஒரு 5-6 தலைமுறை கீழே பகீரதன், அதாவது சகரன், அசமஞ்சன், அம்சுமான், திலீபன், அப்புறமா ஒரு பிள்ளை, அப்புறமா பகீரதன் நினைக்கிறேன். அவனுடைய 6வது வம்சமோ 5வது வம்சமோ பார்த்தா தெரியும். ஸ்ரீ பராசராக காஷ்யப துஹிதா சுமதி விதர்பராஜதனயா கேஷினீச்ச द्वे भार्ये சகரஸ்ய ஆஸ்தாம். காஷ்யபருக்கு ஒரு பொண்ணு இருந்தா சுமதின்னு. அவளுக்கு வினதாவின் மூலமா வந்தவா அப்படிங்கிறது கூட சொல்லப்படுகின்றது. இந்த காஷ்யபராலதான் எல்லாருமே பறந்துருக்கும். அதனால இந்த லோகத்துல பசு பட்சிகள், பறவைகள், பட்சிகள், அதே மாதிரி சர்ப்பங்கள், மனுஷியர்கள், இவா எல்லாருக்குமே கூட காஷ்யபர் மூலமாக ஜனனம் அப்படிங்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு ஒரு இடத்துல. ஸ்ரீமத் ராமாயணாதிகளில எல்லாம் எப்படிங்கிறத காண்பிக்கப்பட்டிருக்கு இந்த ஜட்டாயு சரித்திரத்துல சொல்ற பொழுதெல்லாம். அப்போ காஷ்யபர், அதாவது எல்லா மனுஷாளுக்கும் காஷ்யபருங்கிறது இல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய தேவதைகள், அதே மாதிரி அசுரர்கள், அவருக்கு தனுன்னு ஒரு பாரியா, அவள் மூலமா பிறந்தவர்கள் தனுஜர்கள். இங்க விஷ்ணு புராணத்திலே கீழே பார்த்தோம். அதே மாதிரி திதி அதித்தின்னு, திதி மூலமா அசுரர்கள், அதித்தி மூலமா தேவர்கள். இந்த மாதிரியாக நிறைய பேர், நிறைய மனைவிகள், அவர்களின் மூலமாகலாம் அவர் குழந்தைகளை பெற்றார். அதே மாதிரி பட்சிகளை எல்லாம் பெற்றாருங்கிறதெல்லாம் பல இடங்கள்ல இருந்து நம்மளுக்கு அது தெரியாது. அந்த மாதிரி கஷ்யப்பரினுடையதான பொண்ணு சுமதின்னு ஒருத்தி, கஷ்யப்பருடைய பொண்ணு கஷ்யப்பருடைய ஆண்டையான்னு நான் சொல்லிட்டேன், கஷ்யப்பருடைய பொண்ணு சுமதி அப்படிங்கிறவோ, அந்த சுமதியினுடைய
சுமதியும் விதர்பராஜாவினுடைய தானம் பொண்ணு விதர்ப தேசத்தை சார்ந்தவள் கேஷினி. இப்படி அவருக்கு 2 பாரியைகள், அதாவது சுமதி கேஷினி அப்படிங்கிறதாக 2 மனைவியர்கள். தாபியாம் ச அபத்யார்த்தம் ஔர்வ பரமேண மமாதி சமாதினாராதிதோ வரமதாத். ஔர்வருடைய ஆசிரமத்துலதான் இவர் பிறந்தார்னு நாம பார்த்தோம். அந்த ஔர்வர் இவர் 2 பேருக்குமே தன்னுடைய சமாதியினால குழந்தை வரத்தை அனுகிரகித்தார். என்னன்னு சொன்னார், ஏகா வம்சகரம் ஏகம் புத்திரம் அபரா ஷஷ்டிம் புத்திர சஹஸ்ராணாம் ஜனயிஷ்யதி யஸ்யாஹ யத் அபிமதம் ததிச்சயா கிருஹ்யதாமித்யுக்தே கேஷினி ஏகம் வரமயாசத. ஏகம் வரயாமாச. அவர் தன்னுடைய சமாதியில பார்த்து, இந்த 2 பேருக்கும் குழந்தை உண்டு, ஆனா ஒருத்திக்கு ஒரு குழந்தை, ஒருத்திக்கு ஷஷ்டி சஹஸ்ராணம் புத்திர சஹஸ்ராணம் ஆயிரக்கணக்குல பிள்ளைகள் இருப்பா. யாருக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கேளுங்கோள்னு சொன்ன பொழுது கேஷினி ஏகம் வரயாமாச. கேஷினி ஒரு பிள்ளை எனக்கு வேண்டும் அந்த வரத்தை பெற்றாள். சுமதிஹி புத்திர சஹஸ்ராணி ஷஷ்டிம் பவ்ரே. புத்திர சஹஸ்ராணி ஷஷ்டிம். ஷஷ்டி அப்படின்னாக்கா 60. புத்திர சஹஸ்ரம்னா புத்திரர்களின் 1000. புத்திரர்களின் 1000த்தின் 60ன்னா புத்திரர்களின் 60,000. 60,000 பிள்ளைகளை சுமதி பெற்றாள். உடனே நம்மளுக்கு இந்த அதிகமானதான சங்கியாவெல்லாம் பார்த்த உடனேதான் இதெல்லாம் மனித சக்தியினால முடியாதுங்கிற காரணத்தினால் இதெல்லாம் நடக்காததுன்னு சொல்றா. ஆனா இப்போ யாராவது ஒருத்தருக்கு ஒரே பிரசவத்துல 6-7 குழந்தை பிறக்கிறதுன்னு நம்புவோமோ இன்னைக்கு இந்த காலத்துல? ஆனா இது நடந்திருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி பேப்பர்ல வந்தது. நம்ம ட்ரிப்ளெட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு நாள் பார்த்த போது குவாட்ரப்ளெட்ஸ் அப்படின்னு போட்டிருந்தான், 4 குழந்தை வந்ததுன்ட்டு. ஆனா வேற யாரோ ஒருத்தருக்கு அவன் எடுத்துட்டே இருக்கிறது வாட்ஸ்அப்ல கூட வந்தது. நம்ம அதாவது நீங்க பார்த்தீங்களான்னு தெரியல, இப்படி வந்தோம் எடுத்துட்டே இருக்கான், குழந்தைகள் வந்துட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் 10 குழந்தையோ என்னமோ வந்ததாக கூட அதுல போட்டான். அது இந்த காலத்துல 10 குழந்தைகள் ஒருத்தருக்கு அபூர்வமா வரலாமானால் அபூர்வம் ஒருத்தருக்கு 60 குழந்தைகள், 60,000 குழந்தைகள். அதை தவிரவே ஒவ்வொரு குழந்தையுமே அவள் பெற்றாளா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒரே பிரசவத்துல எத்தனை குழந்தைகள் வந்திருக்குமோ தெரியல. ஒண்ணு. 2வது, அவள்லாம் அந்த முட்டைய பொறிச்சு எடுக்கிற மாதிரி அந்த பறவைகள் எல்லாம் இப்ப இவாளே அப்படித்தான் 100 பிள்ளைகளை காந்தாரி பெற்றாளுங்கிறதும் அந்த மாதிரிதான் சொல்லியிருக்கு. அதனால ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பிரசவமா இருந்தா, இல்ல ஒரு பிரசவத்துல 10 அப்படின்னு வச்சிருந்தாலே 6000 பிரசவம் வேணுமே சார் அப்படின்னு கேட்டா, அந்த மாதிரி நாமளா ஒரு எண்ணிக்கை நம்மளுடையதான புத்தியினுடைய நோக்கத்தை வச்சுட்டே எதையுமே பார்க்க கூடாது. ஏன்னா நாமும் நினைக்காததெல்லாம் சில பேர் பண்றா. நாம இப்படின்னு கை தூக்கிண்டு வரைச்சு அவ கையில என்னமோ லிங்கம் இருக்குங்கிறா, விபூதி இருக்குங்கிறா, குங்குமம் இருக்குங்கிறா, என்னென்னமோ இருக்கு, பழம் எடுத்துன்னு வராருங்கிறா. அது சக்தி, அதாவது அதுக்கு சக்தி நமக்கு இல்லாததுனால நாம நம்பல. ஆனா யோகத்தினால அதெல்லாம் முடியும். அந்த யோக மகாத்மியத்துல வளர வளர அவ அந்த குண்டலினியை எடுத்துட்டு கிளப்பிண்டு போய் இங்க கீழே உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருக்கிற கூடிய குண்டலினியை எடுத்து ஒவ்வொரு ஸ்தானத்துல இருந்தும் எடுத்துட்டு வந்து இங்க எடுத்துன்னு வந்தா அவ பரம ரிஷிகளா ஆயிடுறா. அது சஹசிராரம் அங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அனாஹதம் என்னமோ மணிங்கிறது வந்து அந்த மாதிரி பல இடங்கள் 6 இடங்கள் சொல்றா பாருங்க. அந்த 6 இடங்கள் வரைக்கும் நம்மளால அதையே, அதாவது கீழே இருக்கக்கூடிய பாம்பு மாதிரி இருக்கக்கூடியதான அதை கலப்பவே முடியல. அது கொஞ்சமாவது கிளம்பினாதானே அதை நம்ம கிளப்பவே முடியல. நாம பண்ணக்கூடியது, அதாவது எப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கோங்க, ஒரு கார் கொஞ்சம் போற கிளம்பிச்சுன்னா தள்ளி விட்டு அதை கிளப்பலாம். அது கொஞ்சம் கூட கிளம்பாத போது தள்ளி விட்டுட்டே இருந்தா நடக்குமா? அதுக்கு சக்தியே கிடையாது பாருங்க அது கிளம்புறதுக்கு. அந்த மாதிரி அது கொஞ்சம் போறோம், அதுக்குதான் அந்த உந்துதலுக்கு தான் உட்கார்ந்துக்கிற நிலையே கூட இந்த குதிகால் அங்க படுற மாதிரி. நீங்க யாஜ்ஞவல்கியர் படங்கள்லாம் பார்த்தீர்களானா தெரியும். அந்த குதிகால் கீழே அந்த ஆசன வாயில படுற மாதிரி அங்கதான் அது பாம்பு மாதிரி இருக்குன்ட்டு.
அது அப்படி லைட்டா மெதுவா அப்படியே அது மிருதுவா அதை அப்படி தன்னுடைய காலால, அதான் அவளுக்கெல்லாம் அந்த யோகத்தினால அது முடியும். அது அப்படி கிளம்பிட்டுன்னா அது இன்னைக்கு இல்லை என்னைக்கோ பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா அவ தன்னுடையதான சக்தியினால அதை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து பல இடங்கள்ல அநாகதம், மணிபத்ரம், என்னென்னமோ மணிபூரகம் அப்படிங்கறதெல்லாம் சொல்றா பாருங்க. அந்த இடத்துல எல்லாம் நாபியாதி, ஹிருதயாதி, கண்டம், முகாதிகள் வரைக்கும் கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து சேர்க்கணும். அதை சேர்த்தவாதான் மகா பெரியதான ரிஷிகள். ஆனா இவ எல்லாருமே ரிஷிகள். இன்னும் சொல்ல போனா நாமளே ரிஷிகள் தான். நம்ம எல்லாருமே ரிஷியினுடைய அம்சம் இருந்தாலும் அதையெல்லாம் மறுதளித்துட்டு நாம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். எப்படியானால் ஒரு வளர்ந்ததான பயிர் இருக்கே, என்னமோ ஒரு இலை, அது ஔஷதமா இல்லாத ஒரு லதாவே கிடையாது. உத்பித் அப்படின்னா பொழந்துண்டு வரக்கூடியது. எல்லா செடியும் பூமியை பொழந்துண்டு தானே வருது. அந்த பூமியை பொழந்துண்டு வரக்கூடியதான செடிகள்ல மூலிகையா இருக்க மாட்டாதது எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு மூலிகை அம்சம் இருக்கு அப்படிங்கிற அந்த மாதிரி பகவத் அம்சமோ ரிஷியினுடைய அம்சமோ இல்லாததான இந்த லோகத்துல இருக்கக்கூடிய பிறவி ஒன்றுமே கிடையாது. என்ன, அதை நாம உணர்றதில்லை, அதை நாம அறியறதுக்கு பிரயத்தனப்படுறதில்லை, அதை கிளப்பி விடுறதில்லை. அது கொஞ்சம் போற கிளம்பினவா அப்படிங்கிறவாளுக்கு அவ சொன்னா நடக்கிறது, அவளால ஸ்லோகங்கள்லாம் எழுத முடியறது. ரொம்ப தூரம் அந்த ரிஷித்தன்மை வந்திருக்க கூடியவான்னா அவ சொன்னதெல்லாம் நடக்கிறது. இன்னைக்கு சந்திரன் இது இன்னைக்கு அமாவாசை பௌர்ணமின்னா அது நடக்கிறது. ஏன்னா இதை நடத்த வச்சு காமிக்கணுங்கிற அளவுல பெருமாளுக்கோ பிராட்டிக்கோ எம்பெருமானுக்கோ அவ வழங்கக்கூடியதான தெய்வத்துக்கோ அந்த எண்ணம் வந்துடுறது. அப்போ இவ அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கான்னு அர்த்தம் இல்லையோ. அப்போ ரிஷித்துவம் இல்லாதவா யாருமே கிடையாது. ஆன காரணத்தினால் 60,000 பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருந்திருப்பா அப்படின்னா நாமும் நம்ம திருஷ்டியிலேருந்து மாத்திரமே பார்க்கிறோம். ஒருத்தர் ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் படிக்கிறார் அப்படின்னு சொன்னா ஏதோ புஸ்தகத்தை எடுத்து வச்சுட்டு படிக்கிறார், வெறுமை பொய் சொல்றான் அப்படிங்கிற. ஏன்னா நமக்கு உடனே என்ன தோன்றதுதான்னா 9 மணி நேரம் தான் மிச்சம் இருக்கு. அந்த 9 மணி நேரத்துல அவன் 7 மணி நேரம் தூங்கினான் அப்படின்னு சொன்னா கூட மிச்சம் 2 மணி நேரத்தை மாத்திரம்தான் இவன் மற்ற காரியங்களுக்காக செலவிடுறானா அப்படிங்கிறதான கேள்வி நம்மளுக்கு. ஒரு நாள் லீவு நாள்ல உட்கார்ந்து ஒருத்தர் 15 மணி நேரம், ஒருத்தர் ஒரே நாள்ல சப்த காண்ட பாராயணம் பண்ணறது அப்படிங்கிறது சில பிராயசித்தம் மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஏகதினாத்மகமான பாராயணம், சப்த காண்டத்தையும் முடிக்கணும். அத வேகமா நாம சொன்னா, அதாவது நல்ல வேகமா நிறைய பேரை சேர்ந்து சொன்னா மூச்சு விடுற பொழுதெல்லாம் இன்னொருத்தர் சொல்லிட்டு இருப்பா. கொஞ்சம் போற மூச்சு விடுவோம். இப்ப ஏவம் வித்வான் வித்வான் சகலம் பத்ரமஷ்ணு தேசாவா தித்யோ பிரம்மேதி பிரம்மைவதம் அப்படின்னு சொல்லணுமானா அசாவா தித்யோ அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தர் மூச்சு விட்டுதுன்னா அவர் திருப்பி அவர் மூச்சை பிடிச்சிட்டு அதுக்குள்ள ஒரு 20-30 செகண்ட் ஆகிறதுனா அதுக்குள்ள அவ சொல்லிட்டு அடுத்த வாக்கியத்துக்கு பேருப்பா. அவ அத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கா. இவர் ஒரு சமயத்துல மூச்சு வாங்கிப்பாரு, அவர் ஒரு சமயத்துல மூச்சு வாங்கிட்டு இருப்பாரு அப்படின்னு. அப்போ அது வேகமா சொல்லுவோம். நன்னா சொல்லக்கூடியவா எல்லாருமே உட்காந்துருந்தான்னா அவ அப்படி உட்காந்துருந்தான்னா அப்படி இஷேத்வான்னு ஆரம்பிச்சானா நேரா சொல்லிட்டு இருப்பா. அவளுக்கு அது இப்போ அந்த மாதிரி நாமும் 20-30 பேரா சேர்ந்து 20 பேர்ல குறைஞ்சபட்சம் மூச்சு விட்டா சொல்றதுக்கு இன்னொருத்தராவது ஒருத்தர் வேணுமோ இல்லையோ. அப்போ அந்த மாதிரி 4 பேரோ 8 பேரோ 10 பேரோ 15 பேரோ 20 பேரோ அத்தனை பேர் இருக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம செல்போனை பார்க்காம அழகா அந்த காலத்துல சொல்லிட்டு இருந்தா. அப்படி சொல்லிட்டு இருந்தோமானா விடாம அப்படியே சொல்லிட்டு இருப்போமானா அதுக்கு வேணும் ஒரு 15 மணி நேரம் வேணும். 12 மணி நேரத்துல இருந்து 15 மணி நேரம் வேண்டும். அந்த மாதிரி குறைஞ்ச பக்கம் எவ்வளவு வேகமா சொன்னாலும் எழுத்து படணும்ல ரொம்ப வேகமா சொல்றது எல்லாம் அபிப்பிராயமே கிடையாது அடியவங்களுக்கு எல்லாம். அது என்ன இருக்கு அங்க சர்வானுவா ஏஷ அந்த சர்வான் வா அப்படிங்கிறத சர்வானுவா வாவுக்கு முன்னாடி அந்த நகாரம் இன்னும் இருந்ததுன்னா அதை இப்படி சொல்லணும். அந்த மாதிரி சில எழுத்துக்களுக்கு முன்னாடி எல்லாம் உண்டு, அத சந்தையில சொல்லுவோம். இப்ப அதுல சர்வானுவா ஏஷோ நோகாமான் பிரவேசயதி இங்க வாக்கியம் முடியறது. இந்த மாதிரி
மூணாம் காண்டத்துல 4ஆம் காண்டத்துல எல்லாம் வாக்கியாந்தமா இருக்கு, வாக்கியம் முடியறது. 2ஆம் காண்டமோ 5ஆம் காண்டமோ 6ஆம் காண்டமோ அப்படி கிடையாது. அப்ப அதெல்லாம் வேகமா ஓடும். அதனால நாம எதையுமே நம்ம காலத்துல நம்ம சக்தியை வச்சுட்டு பார்க்க கூடாது. இப்ப இந்த காலத்துல அதெல்லாம் முடியல அப்படிங்கிறதுனால அது இல்லை, அது முடியாது அப்படிங்கிறதுனால இல்ல. நீங்க ஒரு 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 50-100 வருஷம் முன்னாடி, 50 இல்ல 100-120 வருஷம் முன்னாடி பாத்தீங்களான்னா ஒரு புஸ்தகம் இருக்கு, ஆட்டோபயோகிராபி ஆஃப் அ யோகி அப்படின்னு ஒரு புஸ்தகம். தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, எல்லாமே பண்ணியிருக்கா. யோகோதா சத் சங்கன்னு ஒரு சங்கம், அவள்லாம் கிரியா யோகம்ங்கிறத பண்றவா. அவளுல அந்த பரமஹம்ச யோகானந்தர்ங்கிற ஒருத்தர், அவருடைய லைஃப் ஹிஸ்டரியில அதெல்லாம் மஸ்ட் ரெட் புக்ஸ், டெஃபினட்டா படிக்க வேண்டிய புஸ்தகங்கள். அவர் 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 காலத்துல அவர் எத்தனையோ அவர் பாகத்துல மாத்திரமே இருந்திருக்கக்கூடிய யோகிகள், யோகினி பெண்கள்லாம் இருந்திருக்கா. ஒரு பொம்னாட்டி இருந்தாலும் அவ சாப்பிடவே மாட்டாளாம், சாப்பிடுறதே கிடையாதாம். ஒருத்தர் இருந்தாராம் டைகர், புலியோட சண்டை போடுறவர் ஒருத்தர் இருந்தாராம், ஒரு செயின்ட். அவர் ஒருத்தர் லெவிடேட்டிங் செயின்ட். இதெல்லாம் தனித்தனி சாப்டர்ஸே இருக்கு அதுல. அந்த மாதிரி இங்கேயுமே ரமணருக்கு ஏதோ ஒரு ஆபரேஷன் நடந்துதான். அந்த ஆபரேஷன் நடந்த பொழுது அவருக்கு அந்த அனஸ்தீஷியா இல்லாமலேயே அது நடந்தது அப்படிங்கிறா. அந்த அந்த அவள்லயே அந்த முன்னாடி ஒருத்தர் இருக்கார், அவர் இந்த பாட்டெல்லாம் கூட ஏதோ எழுதினவர், ப்ரூஹி முக்குந்தேத்தி அதை எழுதினவர்னு நினைக்கிறேன். அவரெல்லாம் கையை வெட்டினாலாம், அவர் வெட்டின பொழுது கூட தெரியாம அவர் அப்படி பிரம்மத்துல லயிச்சு இருந்தார் அப்படின்னு. நாம என்ன பண்ணுவோம், அதெல்லாம் சான்ஸே இல்லை, இதெல்லாம் முடியவே முடியாது. நம்ம எல்லாரும் நம்மளுடைய அந்த தௌராத்மியம், அந்த துட்டத்தன்மை இருக்கு பாருங்க, அது முன்னாடி வந்துடுறது. இதெல்லாம் நடக்காது, ஏன்னா நான் பண்ணதில்லை, எனக்கு முடியாது, அவளுக்கு முடியாதுன்னு. நமக்கு இல்ல, நம்மள மாதிரி பெரிய பெரிய பெரியவாள்லாம் கூட யோகத்தையே பிரதானமா கொண்டு உட்கார்ந்து இருக்கவா, வெறும் யோக தியானம் பண்றவா. தன்னை சுத்தி என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுண்டும் அது எதுலையுமே மனசை செலுத்தாம நாமாவ சொல்லிட்டு இருக்கிறவா. ராமநாமாவோ பெருமாளுடைய நாமாவோ கிருஷ்ண நாமாவோ சொல்லிட்டு எத்தனையோ பேர் இருக்கா. அவள் எல்லாமே யோகியினுடைய ஒரு அம்சம் தான். அதனால யோக மகாத்மியத்தினால தபஸ்னால நடக்க மாட்டாதுங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்படின்னு எப்பொழுதுமே சொல்ற வழக்கம். இப்பயும் ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா அப்படிங்கிறதான தனியனை நல்ல பிரதிபத்தியோட, இது நிச்சயமா தேசிகன் காலத்துல தேசிகனுக்கு திருச்செவி சாற்ற இது சமர்ப்பிக்கப்பட்டதான தனியன் அப்படிங்கிறதுனால, அதே மாதிரி எந்த தனியனா இருந்தாலும் அந்த தனியனை நாமோ திருப்பி 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 அதை நாம சொல்லிண்டே இருப்போமானால், எப்படியானால் அந்த மதுர கவிகளுக்கு அவர் பிரத்யக்ஷமானாரோ அந்த மாதிரி நமக்கு அந்த தேவத்தை, அதாவது அந்த ஆச்சாரியன் நிச்சயமா பிரத்யக்ஷம் ஆகுவார். என்ன, நமக்கு அதுக்கு பொறுமை கிடையாது, அதுக்கு பொறுமை கிடையாது. அதுதான், இல்லாட்டா தேசிகன் அவசியமா பிரத்யக்ஷம் ஆகுவார் அந்த அந்த மந்திரத்தினால, அந்த தனியனால. பாஷ்யக்காரருடையதான உபவீத்தின மூர்த்த புன்றம் சொன்னாக்க எப்படி அவர் நேரம் வரமாட்டார்? இல்லையானா பாஷ்யக்காரரை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கக்கூடியது எப்படி பகவான் ஒரு ஸ்லோகத்தை நாம படிச்சோமானா அந்த ஸ்லோகத்தினால மங்களாத்மகமான ஸ்லோகத்தை எழுதி கிரந்தங்களை எல்லாம் ஆரம்பிக்கிறாளே எதுக்குன்னு கேட்டிருந்த பொழுது அந்த தேவதைகள் எல்லாம் அதனால மகிழ்ந்து இவனுக்கு மகிழ்ச்சி, அந்த பிரசாதத்துக்கு அனுகிரகம் பண்ணணும், அவனுடையதான பக்திக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக அந்த விக்னத்தை எல்லாம் வாரணம் பண்றாள் அப்படின்னு இருக்கு. நிச்சயமா நம்ம சக்தியினால நடக்க மாட்டாதது எத்தனை நடக்கிறது? வாஸ்தவமா யோசிச்சு பாருங்க, நம்ம சக்தியால நடக்க மாட்டாதது எத்தனை காரியம் நடக்கிறது. அதுக்கெல்லாம் நம்ம என்ன பெயர் வைக்கணும்? வேற ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் பெருமாளினுடையதான அதிருஷ்டம்னு சுவாமி தேசிகன் காண்பிச்சார். நம்ம பாஷை தான் மாறும், டிவைன் இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டா நாம பண்ண புண்ணியத்துக்கு நமக்கு எங்கேயாவது ஒரு ஆச்சாரியனை போய் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாஸ்தவமா யோசிப்பாங்க, எல்லாரும் ஹிருதயத்துல கை வச்சு சொல்லுவோம். நாம இப்போ பிரபத்திய பண்ணிட்டு ஸ்ரீவைகுண்டத்துல கூவிக்கொள்ளும் காலம் குறுகாதோன்னு நாம சொல்லலையானாலும் கூட, அந்த அளவுக்கு நம்மளுக்கு பக்குவம் வரலையானாலும் கூட, அது கூவிக்கொண்ட பிறகு நமக்கு ஒரு இடம் அங்கே வாய்ப்பிருக்கிறதுன்னா அது நிம்மதியா இருக்கும் இல்லையோ? நாம ட்ரெயின்ல ரிசர்வ் பண்ணிட்டாலே அந்த இடம் நம்மளுக்குன்னு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு போறோமான்னா
ஸ்ரீவைகுண்டத்துல ஒரு இடம் ரிசர்வ் ஆயிருக்குன்னா அதுக்கு நாம பாக்கியம் பண்ணவாடா? வாஸ்தவத்தை நம்ம சக்தியினால முடியுமா? அதுக்கு ஒரு ஆச்சாரியன் வேண்டும். அந்த ஆச்சாரியன் கிடைக்கிறதுக்கு நாம நம்ம சக்தியினால முடியுமா? வாஸ்தவமா யோசிச்சு பாருங்க. அதனாலதான் தேசிகனே கூட காரணங்களை 5 சொன்னார். வைஷ்ணவைசா சம்பர்க்கா பாஷணம் இதெல்லாம் சொன்னார். வைஷ்ணவர்களை பார்க்கறது பாஷணம் அப்படிங்கறதெல்லாம் இது எதுவுமே இல்லாத நிறைய பேருக்கு ஆச்சாரிய லாபம் வந்திருக்கு. ஆச்சாரியனை தேடி வர்றார் நடக்கிறது. அப்ப அதுக்கு என்ன காரணம் சொல்றது? அதனால சுவாமி தேசிகனே அதிருஷ்டம் ததான்னுட்டார். அதிருஷ்டம் இதெல்லாம் என்னதுன்னு காரணம் நமக்கு சொல்ல முடியாது. அதிருஷ்டம் பார்க்க மாட்டாதது, இந்த காரணம்னு நம்மளால அனுபவிக்க முடியாதது, இதுன்னு எடுத்து சொல்ல மாட்டாததான காரணங்கள். அப்போ ஒரு ஆச்சாரியன் அந்த ஆச்சாரியன் நம்மளை ஆட்கொண்டு நமக்காக அவன் அந்த பிரபத்திய அனுஷ்டித்து நம்மளை கவலையே படாதடாப்பான்னு சொல்லி வைத்திருக்கானே ஸ்ரீவைகுண்டத்துல. நம்மளுக்கு நமக்கு இன்னும் 30 வருஷம் ஆகட்டும், 50 வருஷம் ஆகட்டும், 70 வருஷம் ஆகட்டும், அங்க ஒரு இடம் இருக்கே. அப்ப நம்ம சக்தியினால ஆகுமா? இதை காட்டின பெரிய உதாரணமே வேண்டாம். நம்ம சக்தியால இல்லைன்னாலும் பல காரியங்கள் கை கூடுகின்றன. அதனால அதெல்லாம் நடக்காததுங்கிறது இல்லை. அதனால நம்ம சக்தியால ஆக மாட்டாததுங்கிறத மாத்திரமே பார்த்துட்டு நாம எதையுமே நம்ப மாட்டேங்கிறோம். அதுதான் வாஸ்தவம். இதுல அந்த ராமன் கட்டின பாலம் இருக்குன்னு போட்டோவை எடுத்து காண்பிச்சாச்சு. அது அந்த அளவுக்கு அகலமா அவ சொன்ன அளவுக்கு 100 யோஜனையும் இங்க 10 யோஜனை விஸ்தீரணமா இருக்குன்னு வால்மீகி சொன்ன அளவுக்கு இருக்குது. அதே அளவுக்கு இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. ஆனாலும் ராமன் எந்த கல்லூரியிலே படித்தான்னு கேட்கிறவா பின்னாடி நாம போயிட்டு இருக்கோம். என்ஜினியரிங் படிச்சானா அவன் பாலம் கட்டுறதுக்குன்னு கேட்கிறவா பின்னாடி போயிட்டு இருக்கோம். நாம அத மித்தாலஜி அப்படின்னு அதை மித்துன்னு சொல்லிட்டு இருக்கோம். நமக்குதான் பித்து பிடிச்சிருக்கு. நாமோ சில விஷயங்கள்ல இது இருக்க மாட்டாததுங்கிறது அல்ல, நம்ம புத்திக்கு எட்டாதது, நம்ம சக்திக்கு கிடைக்காததுங்கிறது. அதனால 60,000 பிள்ளைகள் எல்லாம் வாய்ப்பே இல்லை, என்னமோ சும்மா வாயில வந்த நம்பரை சொல்லி இருக்கா அப்படிங்கிறது இருக்கு. அது அப்படி அல்ல. நிச்சயமா இது எல்லாமே அதாவது என்னன்னா இங்கிலீஷ்ல சொல்லணுமானா ஹியூமன்லி நாட் பாசிபிள். எப்போன்னா இன்னைக்கு. இன்னும் சொல்ல போனா அடியன்னு சொல்லணுமானா நாமெல்லாம் ஹியூமனே இல்லாததுனால நாட் பாசிபிள். அது ஹியூமன்லி பாசிபிள். கொஞ்சம் போற எந்த மாதிரி ஹியூமன் இருக்கணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஆர்ஷ ஹியூமனா இருக்கணும், ரிஷி சம்பந்தப்பட்ட ஹியூமனா இருக்கணும். இல்லையானா தெய்வ ஹியூமனா இருக்கணும், தேவதா சம்பந்தப்பட்ட ஹியூமனா இருக்கணும். நாம ஹியூமனாகவே இல்லை. அதனால நாம அதை எதையுமே நம்ப மாட்டேங்கிறோம். அப்போ நம்மளுடையதான புத்தியில, நோக்குல, வியாபாரத்துல, மனசுலதான் தோஷம் இருக்கே தவிர இது சக்தி இல்லாதது, நடவாததுங்கிறது இல்லை. அப்படி 60,000 குழந்தைகள், அதுவும் இவர் வரத்துனால பார்த்துட்டு சொல்றார் ஒருத்தைக்கு 60,000 குழந்தைகள் அப்படின்னு. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒருத்தருக்கு குழந்தை பெத்தாதான் குழந்தையா? ஒருத்தருக்கு 100 குழந்தை இருக்கு அப்படின்னாரு, 100ஐயும் அவர் தத்து எடுத்துட்டாருன்னா அந்த மாதிரி அந்த காலத்தை தத்து எடுத்துக்க வேண்டாம். அவர் இப்படின்னாரு, அந்த அவர் ரிஷி அனுகிரகத்தினால இப்படின்னாரு ஒரு குழந்தை பிறந்தது. பார்த்தா இப்படி கேட்டிருக்கோமே. அப்ப 60,000 பேரும் அவளுக்குன்னு எடுத்து கொண்டு வரப்பட்டவர்கள், அவ கர்ப்பஜாத்தர்கள்னு சொல்லல. அதனால எப்படியோ 60,000 பேர் இருக்கான்னு எடுத்துக்கொள்ளுவோம். அதனால 60,000 பேரும் ஒருத்தருக்கு கிடைக்கும், ஒருத்தருக்கு ஒரு குழந்தை கிடைக்கும். யாருக்கு எது இச்சையோ யஸ்யாயத் அபிமதம் ததிச்சயா கிருஷ்யதாம், அதை ஏற்றுக்கொள்ளும்போள்னு சொன்ன பொழுது கேஷினி ஏகம் வரையாமாச, கேஷினி ஒரே ஒரு பிள்ளை போரும் எனக்கென்று கேட்டாள். சுமதி புத்திர சாஸ்திராணி ஷஷ்டிம் பவ்ரே, 60,000 பிள்ளைகளை சுமதி பவ்ரே வரித்தாள், பெற்றாள். எனக்கு இந்த வரம் வேண்டும்னு கேட்டாள். ததேத்யுக்தே, அப்படி ஆகட்டும்னு சொன்ன பொழுது அல்பைரகோபிஹி கேஷினி புத்திரமேகம் அசமஞ்சச நாமானம் வம்சகரம் அசூத. அதுல கேஷினி அந்த ஒரே ஒரு பிள்ளை அசமஞ்சசன்னு பெயர், அவனை பெற்றெடுத்தாள். அவன் துஷ்டன், அவன் அதாவது புத்தி ஹீனன் மாதிரி நடந்துப்பான். ஆனா கூடவே எழுதிட்டார் பாருங்க, ரிஷி இல்லையா, அவர் என்ன காண்பிக்கிறார் பாருங்க, அவனாலதான் அந்த வம்சம் தழைச்சது. ஏற்கனவே இங்க சொன்னார், உங்க வம்சத்துல நர்மதா நதி அந்த இவனை அனுகிரகம் பண்ணிட்டு அப்படிங்கிற காரணத்தினால அதுக்கு வரம் கொடுத்தாள்.
உங்க வம்சத்துல யாருமே புருக்குத்சாயச்ச சந்ததி விச்சேதோன பவிஷ்யதி, புருக்குத்சனுக்கு சந்ததி விச்சேதம் வரவே வராது அப்படின்னு சர்ப்பங்கள் சொன்ன காரணத்தினால சகரன் சிரமப்பட்டு பிறந்தான். அந்த சகரனுக்கு 2 மனைவியர்கள், அதுல ஒருத்தி சுமதி, அவளுக்கு 60,000 குழந்தைகள், இன்னொருத்தி கேஷினி, விதர்ப தேசத்தை சார்ந்தவள், அவளுக்கு ஒரே பிள்ளை. இதுல அந்த ஒரே பிள்ளையின் மூலமா தான் வம்சம் வளர்ந்தது. 60,000 பிள்ளை இருந்து ஒண்ணு கூட அவ வம்ச வர்தனம் பண்ணல. அதனால வம்சகரம் அசூத்த, வம்சத்தை வளர்த்தவனான அந்த ஒரு பிள்ளை அசமஞ்சசன். பாருங்க பெருமாள் விதி எப்படி வச்சிருக்காரு பாருங்க. அவன் ஒரே பிள்ளை, ஆனா அந்த ஒரு பிள்ளை அசடு, ஆனா அதுதான் புத்திர விருத்திய வம்ச விருத்திய பண்ணிட்டு. அந்த 60,000 எப்படி இருந்தது இவ்வளவு நாளா நம்மளுக்கு தெரியல. இன்னைக்குதான் விஷ்ணு புராணத்தை பார்த்தா தெரியறது. ஆண்டி பெத்தது 5 குரங்கு அப்படின்னு தமிழ்ல ஒண்ணு சொல்லுவா. ஆண்டி பெத்தது 5 குரங்கு அப்படின்னு. அந்த மாதிரி அது என்னமோ இவருக்கு 2 பாரியா, 60,001 குழந்தைகள், அத்தனையும் துஷ்டங்களா இருந்துதான். எப்படி துஷ்டங்களா இருந்ததுன்னு இவன் அசமஞ்சசன் போற வழியையே அதுங்களெல்லாம் கட்டுறீங்க அப்படிங்கிறார். அதனால அந்த 60,000னாலேயும் ஒரு காரியமும் ஆகல. அசமஞ்சசன் அவனையும் நாட்டை விட்டு துரத்திட்டார். அந்த ஒரே ஒரு பிள்ளை அவனை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தார். அவனுக்கு அம்சுமான்னு ஒருத்தன், அவன் தான் சேத்துல பிறந்ததான தாமரையன், அந்த மாதிரி பிறந்தான். அல்பை ரகோபிஹி கேஷினி புத்திரமே கமச்ச அசமஞ்சச நாமானம் வம்சகரம் அசூத அப்படிங்கிறதான பிள்ளையை பெற்றெடுத்தாள். எவனாலே வம்சகரன் வம்சம் வளர்ந்ததோ. காஷ்யப தனயாஸ்து சுமத்யாக ஷஷ்டி புத்திர சஹசிராணி அபவன். அந்த காஷ்யபனினுடைய பொன்னான சுமதிக்கோவென்றால் 60,000 பிள்ளைகள் இருந்தார்கள். தஸ்மாத்து அசமஞ்சசாத்து அம்சுமான் நாம குமாரோ ஜன்யே. அந்த அசமஞ்சசனிடம் இருந்து அம்சுமான் என்கின்றதான குழந்தை பிறந்தான். சத்வசமஞ்சசா பாலா பால்யா தேவ அசத்விருத்தோ பூத். அவன் குழந்தையாக இருக்கிற பொழுது கீழ்நாள்ல இருந்து ரொம்பவும் கிழந்த சிசுத்தன்மைகள்ல இருந்து அசத் விருத்தனாய் இருந்தான், நல்ல விருத்தம் இல்லாதவனாய் இருந்தான். பிதாச்ச அஸ்ய அச்சிந்தயத்து. அவ அப்பா இப்படி நினைத்தார். அவனை பற்றி எல்லா கவலை இருக்கும்போது இந்த பையன் இப்படி இருக்கே அப்படின்னு என்னன்னு நினைச்சார். அச்சிந்தயத்து அயம் அதீத பால்யா சுபுத்திமான் பவிஷ்யதி. இல்ல இப்ப குழந்தையா இருக்கு, கொஞ்சம் வளர்ந்தா சரியாயிடும் அப்படின்னு அப்பா நினைச்சாராம். எல்லா அப்பாவும் நினைக்கிற மாதிரி. அதீத பால்யா சுபுத்திமான் பவிஷ்யதி. இவன் பால்யம் கடந்துதானா நல்ல புத்திமானா இருப்பான்னு நினைச்சாராம். அத தத்ராபி வயசி அதீதே. அந்த வயசும் கடந்த பொழுது, இந்த பால்ய வயசு போன பொழுது, அசச்சரித்தமேவ ஏனம் பிதா தத்யாக. அப்பையும் அவன் வாலிபனா இருந்த பொழுதும் அசத் இன்னும் அதிகமா போயிடுது. அதனால அப்படிப்பட்டதான அந்த அசத் குணத்தை கொண்டதான இவனை, அசத் சரித்திரத்தை கொண்டதான இவனை அப்பா தத்யாக அவனை விட்டு விட்டார். தத்யாஜன தியஜதி ஸ்ம விட்டார். தான்யபி ஷஷ்டி புத்திர சஹஸ்ராணி அசமஞ்சச சரித்தமேவ அனுசக்ருஹு. அந்த 60,000 கூட அசமஞ்சசனினுடையதான குணத்தையே கொண்டிருந்தன. சரித்தம் அவனுடையதான தன்மைகளையே, அவனுடைய வாழ்க்கை முறையையே கொண்டிருந்தன. ததச்ச அசமஞ்சச சரிதானுகாரிபிஹி சாகரைஹி அபத்வஸ்த யஜ்ஞாதி சன்மார்கே ஜகதி தேவாஹ தேவாஹ சகல வித்யாமயம் அசம்ஸ்பிருஷ்டமசேஷ தோஷாः भगवतः पुरुषोत्तमस्य अंशभूतं कपिलं प्रणम्य तदर्थमूचुः. ततश्च असमञ्जस चरितानुकारिभिः सागरैः अपद्वस्त यज्ञादि सन्मार्गे जगति देवाः सकल विद्यामयम् असंस्पृष्टम् அசேஷ தோஷே. தோஷைர்னு இருக்கா, தோஷா இருக்கா இங்க. தேவா சகல வித்யா சாகரைர் அபத்வஸ்த யஜ்ஞாதி சன்மார்கே ஜகதி ஜகதி தேவா சகல வித்யாமயம் அசம்ஸ்பிருஷ்டம்
அசேஷ தோஷைர் பகவத புருஷோத்தமம் அஸ்ய அம்சபூதம் கபிலம் பிரணம்ய ததர்த்தம் ஊச்சுஹு. தானியப்பி ஷஷ்டி புத்திர சஹசிராணி, அந்த 60,000 பிள்ளைகளுமே கூட அசமஞ்சச சரித்தமேவ அனுசக்ரு ததச்ச அசமஞ்சச சரிதானுகாரிபிஹி, அவனுடையதான வாழ்க்கை முறையையே பின்பற்றக்கூடியவர்களும் ஆன சாகரைஹி, அவளுக்கு சாகராள்னு பேர் வரப்போறது, சாகரைஹி அபத்வஸ்த யஜ்ஞாதி சன்மார்கே ஜகதி தேவாஹ சகல வித்யாமயம், அப்படிப்பட்டதான அவர்களால அந்த தேவதைகள் எல்லாம் சரிதானுகாரிபிஹி சாகரைஹி அந்த அவர்களாலே அபத்வஸ்த, அதாவது சாகரைஹின்னா இவன் மேல இருந்தவன் சகரனும் இல்லையோ, சகரனுடைய பிள்ளைகளால் அப்படின்னு அர்த்தம். சாகராள்னாக்க இவ 60,000 பேரும். அதனால அபத்வஸ்த அவர்களால அபத்வஸ்த யஜ்ஞாதி சன்மார்கே ஜகதி, அபத்வஸ்த யஜ்ஞாதி சன்மார்கே ஜகதி, விலக்கப்பட்டதான யஜ்ஞம் முதலியதான யாகம் யஜ்ஞங்களை கொண்டதான லோகத்துல அதெல்லாம் நடக்காம இருந்திருக்கு போல இருக்கு. தேவாஹா, ஏன்னா இவா எல்லாரும் இருக்கிறதுனால யாகங்கள்லாம் நடக்கவே இல்லை. அதனால தேவர்கள் எல்லாம் சகல வித்யாமயம், அத்தனை வித்யைகளோடையும் கூடியவனும் அசம்ஸ்பிருஷ்டம் அசேஷ தோஷைஹி, அத்தனை விதமான தோஷங்கள் ஒன்றினாலேயும் கூட தொடப்பெறாதவனுமான பகவத புருஷோத்தமஸ்யாம்சபூதம், புருஷோத்தமனினுடைய அம்சபூதமா இருக்கக்கூடியதான கபிலம் பிரணம்ய ததர்த்தம் ஊச்சுஹு, கபிலாச்சாரியார சேவிச்சு இந்த மாதிரி சொன்னா, இவருக்கு பின்னாடி அந்த ராஜாக்கள் எல்லாம் நன்னா இல்லாதவர்களா இருக்காளே, லோகம் எப்படி போகும் அப்படின்னு தேவதைகள் கேட்டா. தேவதைகள் தான் பூமியை காப்பாத்துறவா. தே தேவா பாவயந்து வஹான்னார் எம்பெருமான். அதனால தேவதைகள் தான் இந்த மாதிரி பூமியில 60,000 குழந்தைகள், அதுக்கு மேல இருக்கக்கூடியவ அந்த பொண்ணு, அது இதெல்லாம் இப்படி இருக்கே என்ன பண்றதுங்கிறதாக கபிலாச்சாரியார கேட்டார். கபிலருக்கு என்ன பெருமைன்னா, பெருமாளினுடைய அம்சபூதமானவர், கபிலாவதாரம் தேவபூதிக்கு உபதேசம் பண்றாருங்கிறதெல்லாம் பார்த்தோம் பாகவதாதிகள்ல. அப்போ தேவதைகள் எல்லாம் லோகத்தினுடைய நன்மையை எதிர்பார்க்கக்கூடியவர்களாய் அந்த தேவதைகள் பகவான் கபிலரை பார்த்து, எம்பெருமானுடைய அம்சமா விளங்கக்கூடிய கபிலரை பார்த்து சேவிச்சு கேட்டார்கள். பிரணம்ய ததர்த்தம் ஊச்சுஹு, பகவான் அவர் என்னன்னு சொல்றா, ஏபி சகர தனயை சமஞ்சச சரிதம் அனு ஏபி சகர தனையை ரசமஞ்சச சரிதம் அனுகம்யதே. சுவாமின்னு இந்த 60,000 பிள்ளைகளும் அசமஞ்சசனினுடைய சரித்திரத்தையே பின்தொடர்ந்து இருக்கார்கள். இவர்களும் கெடுதலான காரியத்தையே பண்ணிட்டு இருக்காள். கதமேபிஹி அசத்விருத்தம் அனுசரத்பிஹி ஜகத் பவிஷ்யதி, இந்த மாதிரி கெட்ட காரியங்களை கொண்டிருக்கக்கூடிய இவர்களாலே எவ்வாறு நடக்கும் லோகம், எவ்வாறு லோகமானது பரிபாலிக்கப்படும் அப்படின்னு கேட்டா. அதெல்லாம் நாம வருந்தவே வேண்டாம், பெருமாள்கள் கேட்டுருவா, தேவதைகள் கேட்டுருவா. இவர்களை கொண்டு எப்படி லோகம் இயங்கும் அப்படின்னு கேட்டாலாம் தேவர்கள். அத்தியார்த்த ஜகத் பரித்ராணாய ச பகவதாஹ அத்ர ஷரீர கிரகணமித்யாகர்ணிய, பகவானும் ரொம்பவும் தீனாளா கஷ்டமான நிலையில இருக்கிறவாளை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பகவானு ஏபிஹி மந்திரிபிஹி சஹன்னு அர்த்தம். இந்த குழந்தைகளோடையும் இந்த பகவானானவர் இந்த விஷயங்களை கேட்டு ஏபிஹி சக, அவர் சொல்றார், ஏபி சகரதனையை அசமஞ்சச சரிதம் அனுகம்யதே, இவர்களால எப்படி லோகமானது பரிபாலிக்கப்படும் அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அவர் பதில் சொல்றார், அத்தியார்த்த ஜகத் பரித்ராணாய ச, அத்தியார்த்த ஜகத் பரித்ராணாய, ஆர்த்தன்னா கஷ்டப்பட்டது, அத்தியார்த்த ஜகத் ரொம்பவும் கஷ்டத்துல இருக்கக்கூடியதான லோகம், அதை காப்பாற்றுவதற்காக பகவதா சரீர கிரகணம், அதற்காகத்தான் தேவரீர் இங்கு சரீரம் பெற்று வந்திருக்கிறீர் அப்படின்னு ஏபி பகவதா, அதாவது பகவதான பகவானுடைய, பகவான்னா தாங்கள், அதனால தேவரீர்னு சொன்னது எம்பெருமான குறிச்சுக்கணும். பகவதா சரீர கிரகணமித்யாகர்ணிய,
பகவானாக. உடனே அந்த தேவதைகள் எல்லாம் இவர்கிட்ட சொல்றா, லோகம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கக்கூடிய லோகத்தை காப்பாத்துறதுக்காகத்தானே பகவான் அவதரிக்கிறது வழக்கம் அப்படின்னு சொன்ன உடனே அத்யார்த்த ஜகத் பரித்ராணாய பகவதோத்ர ஷரீர யாத்ரா ஷரீர கிரகணம் இத்யாகர்ணிய. அதுக்காகத்தான் பெருமாள் ஷரீர கிரகணம் பண்றார், கட்டத்துல இருக்கிறவாளுடைய கட்டத்தை போக்கணுங்கிறதுக்காகத்தான். பகவான் அரண்யே ஷரீர கிரகணம் இத்யாகர்ணிய, ஆர்த்தாளினுடைய கட்டத்தை போக்கணுங்கிறதுக்காகத்தான் பெருமாள் சரீரத்தையே எடுக்கிறான்ங்கிறத கேட்டு பகவான் ஆக அல்பை அப்படின்னு அவர்கள் தெரிஞ்சது. உடனே இப்ப தேவதைகள் வந்திருக்கிற வாழ்கிட்ட கேட்டு சொல்றார், அல்பை ரேவ தினைஹி வினங்ஷ்யதீதி, அவன் இன்னும் கொஞ்ச நாள்லயே இறந்து விடுவான். இவர்கள் தெரிஞ்சுட்டார். அவன் அவதரித்த இவன் வந்த பொழுது பெருமாளினுடைய அம்சபூத்தங்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது லோகத்துல கெடுதல்கள் எல்லாம் ஏற்படாது அப்படிங்கிற காரணத்தினால அவர் சொல்றார், ஷரீர கிரகணம் பகவதா பகவத் அத்தியார்த்த ஜகத் பரித்ராணாய, ரொம்ப கட்டத்துல இருக்கக்கூடிய லோகத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தான் பெருமாள் அவதரிக்கின்றார். அதனால பகவானாக அல்பை ரேவதினைர் வினங்ஷ்யதி, அதனால நீங்கள் கவலைப்படாதீர்கள், இன்னும் கொஞ்ச நாள்லயே அல்பைரேவ தினை ஒரு சில காலத்துக்குள்ளேயே அவன் நிச்சயமா இறந்து விடுவான் அப்படிங்கிறத பெருமாள் சொல்றார். அத்ராந்தரேச்ச சகரோ ஹயமேதம் ஆரபத, இதற்கு நடுவுல அவர் அஸ்வமேத யாகத்தை சகரர் ஆரம்பித்தார். தத்ரச்ச புத்திரைர் அதிஷ்டிதம், குழந்தைகளா ஒரு குழந்தையோட ஏறப்பெற்று இருக்கிறது, அந்த குதிரை மேல குழந்தை ஏறிந்திருக்கு. அஸ்ய அஸ்வம் கோப்பி அபகிருத்திய புவோ பிலம் பிரவிவேஷ, இவருடையதான அந்த குதிரைய அந்த இவனுடைய குதிரையை எடுத்து இவர் அபகிருத்திய தத்ரச்ச புத்திரைர் அதிஷ்டிதம் அஸ்யாஸ்வம் கோப்பி அபகிருத்திய, யாரோ ஒருத்தன் அந்த குதிரைக்காக அஸ்வமேதத்துக்காக வைக்கப்பட்டதான அந்த குதிரைய அபகிருத்திய புவோ பலம் பிரவிவேஷ, அவன் பூமிக்கு உள்ள போயிட்டான் இப்ப இத தூக்கிண்டு. அதனால புவோ பிலம் பிரவிவேஷ, அந்த குதிரையை தூக்கி கொண்டு பூமியினுடைய பொந்துக்கு ஒருவன் போய்விட்டான். தேவதைகள் கபிலரை போய் கேட்கிறதான வேளையில அவன் யாகத்தை அவரும் பெருமாள் அவதரிப்பான் அப்படிங்கிறத சொல்லி, அதாவது பெருமாள் அவதரிப்பான் அப்படின்னா அதற்கானதான வேலை ஒண்ணு நடக்க போறது, அதனால கொஞ்ச நாள்லயே அவளினுடைய அழிவு ஏற்பட்டு ஏதோடு நடக்க போகிறதுங்கிறத காண்பிச்சார். நீங்க வந்திருக்கிற காரியம் கவலைப்படாம நல்லபடியா நடக்கும்ங்கிறத சொன்னார். ஷரீர கிரகணம் இத்தியாகர்ணிய, கட்டத்துல இருக்கிறவாளினுடைய கட்டத்தை போக்குறதுக்குத்தான் பெருமாள் அவதரிக்கிறான், இன்னும் கொஞ்ச நாள்லேயே அவர்கள் அழிந்து விடுவார்கள்னு சொன்னா அவன் அஸ்வமேதத்தை அப்பதான் சகரன் ஆரம்பித்தான். தத்ரச்ச புத்திரைர் அதிஷ்டிதம் அஸ்யாஸ்வம் கோப்ய அபகிருத்திய புவோ பிலம் பிரவிவேஷ, இந்த குதிரையை ரட்சகர்கள்லாம் அஸ்வமேதம் எப்படி பண்ணுவான்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அஸ்வமேதம் பண்றவன் எல்லா ராஜாக்களையும் ஜெயித்தவனா இருக்கணுங்கிறது. அஸ்வமேதத்தை பத்தி நிறைய வேதத்துல நிறைய அஸ்வமேத பிரஷ்னம்னே 3 பிரஷ்னம் இருக்கு. அதாவது 2 பிரஷ்னம், அந்த 2 பிரஷ்னமும் அஸ்வமேதத்தை பண்ணுற ரூபமேவா சேத்தன்ம ஹிமா நம்பியாச்சேன்னு அந்த இடத்துலதான் வருது. அந்த குதிரைய சரியான குதிரையை எடுத்துட்டு வந்து அந்த குதிரையை கொண்டு யாகம் பண்ணணும், அந்த குதிரையை எல்லா தேசத்துக்கும் விடணும். எந்த தேசத்திலேயாவது அந்த குதிரையை ஒருத்தன் பிடித்து வைத்தானால் அந்த ராஜாவை ஜெயித்து அங்கேயும் தன்னுடையதான சக்தியை நிலைநாட்டி அந்த குதிரையை எடுத்துன்னு வந்து அதனுடையதானதை கொண்டு யாகம் பண்ணணும். எப்படி நாம மாடுகளை எல்லாம் கொண்டு ஆடுகளை கொண்டு பண்றோமோ அந்த மாதிரி பண்ணணும். அப்போ சரியானதான குதிரையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நிறைய சொல்றது, அது வேதம் சொல்றது. அது அஸ்வமேதம் ராஜாக்கள் பண்ண வேண்டியது. அப்ப அந்த அஸ்வமேதத்துக்காக குதிரையை அவன் விட்டா தன்னுடையதான வீரர்களோட. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னாக்க, இந்த சகரன் மகா கெட்டிக்காரனான ராஜா, மக்களுக்கெல்லாம் அவனை பிடிச்சிருந்தது. 99 யாகம் இது வரைக்கும் பண்ணியிருக்கானாம். 100 அஸ்வமேத யாகம் பண்ணவாளா இருந்தா அவ இந்திர பதவிக்கு ஒரு என்ன சொல்றது
இந்திர பதவிக்கு வேண்டியதான அருகத்தை அது. நம்ம ஒவ்வொரு ஒரு ஒரு சம்ஸ்கிருத வாத்தியாராக காலேஜ்ல போகணும்னா சம்ஸ்கிருதத்துல எம்ஏ படிச்சிருக்கணும், பிஹெச்டி பண்ணி இருக்கணும், அப்படின்னா ஒரு குவாலிபிகேஷன் ஒன்று வச்சிருக்கோம் பாருங்க. அந்த மாதிரி, அதாவது பேசிக் குவாலிபிகேஷன் அப்படின்னு. அந்த மாதிரி அஸ்வமேத யாகம் பண்றது, இந்திர பதவிக்கு போகணுமானால் 100 அஸ்வமேத யாகம் பண்ணி இருக்கணும். அதான் ஒரு 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 அதற்குரியதான ஒரு சட்டத்திட்டம். இந்திரனுக்கு என்னன்னாக்க, தன்னுடைய பதவிக்கு வேற யாருமே போட்டிக்கு இல்ல அப்படின்னாக்க அவன் ஆடலாம். எப்படி இருந்தாலும் நம்மளை விட்டா வேற வழி இல்லை அப்படின்னு. அதனால யாராவது அஸ்வமேத யாகம் பண்ணிட்டே இருந்தா அவன் பார்த்துட்டு இருப்பான். யாரையும் முடிஞ்ச வரைக்கும் பண்ண விடாம தடுத்து, தபஸ் பண்ண விடாம தடுத்து, எங்கேயாவது மேல வந்துட போறாளேன்னு தடுத்து, இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருப்பா. அதனால இந்திரனுக்கு 199 அஸ்வமேத யாகத்தை இந்த மனுஷன் பண்ணிட்டார். பின்ன நாளைக்கு இவர் 100வது அஸ்வமேத யாகத்தையும் முடிச்சுட்டார் அப்படின்னு சொன்னா இந்திரனா ஆதாருங்கிறது நிச்சயம் இல்ல. ஆனா இந்திர பதவிக்கு ஒரு ஆசாமி இருக்கான்னு ஆயிடும். அதனால இந்திரன் அதை விடவே மாட்டானா. அந்த குதிரையை எங்கேயாவது தூக்கின்னு போய் வச்சுடுறது, அது எங்க இருக்குன்னு அந்த மாதிரி பண்ணிட்டானா. ததாஹா கோப்யபஹிருத்ய புவோ பிலம் பிரவிவேஷ, யாரோ ஒருத்தன் அந்த குதிரையை அபகரித்து பூமியினுடைய பொந்துக்குள்ளே போயிட்டான். ததஸ்தனயாக அஸ்வகுர கதி நிர்வதேன வசுதா தலமேகைகம் யோஜனம் அவனேஷ்ச விசக்னுஹு நிசக்னுஹு. ததஸ்தனயாக அந்த அவனுடைய 60,000 பிள்ளைகளும் அஸ்வகுர கதி நிர்பந்தேன அந்த அஸ்வத்தினுடையதான குழம்பு ஒலி இருக்கோ இல்லையோ, அந்த ஒரு ஒலியினுடையதை கேட்டுண்டு அது எங்கேயாவது கேட்கறதா அப்படின்னு பார்த்துண்டு வசுதா தலமே கைக்கம் யோஜனம், பூமியில ஒவ்வொரு யோஜனம்ங்கிறது ஒரு 8-9 கிலோமீட்டர், அந்த மாதிரி எல்லா இடத்திலேயும் பார்த்து யோஜனம் அவனேஷ்ட நிசக்னுஹு, பூமியை தோண்டினார்கள் எங்கேயாவது குதிரையினுடைய குளம்படி சத்தம் கேட்கறதான்னு. பார்த்தாலே இப்போ பூமி முழுக்க பார்த்தா கிடைக்கல, சரி இனிமே பாக்குறதுக்கு வேற இடம் மேல இருக்கல, அதனால கீழே அவளால தேட முடிஞ்சதான இடம் பாத்தாளம் தான். அதனால இந்த கீழே பாத்தாளம்னு ஒரு இடம், அதுக்கு போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக பாத்தாலேச்ச அஸ்வம் பரிபிரமந்தம் தம் அவனீபதி தனயாஸ்தே தத்ருஷுஹு. அந்த குதிரை அவ பாத்தாளத்தை அடையணும். பாத்தாளத்தை அடையணுமானா கீழே பூமியை பழந்துண்டு போகணும். அதனால 100 பேருமா அது பூமி போறதுக்கு ஒரு பள்ளம் பண்ணலாம் அப்படின்னா, பள்ளம் பண்ணலாம்னா பூமியை நிறைய தோன்றா 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 ஜலமா வந்தது. அதுதான் அதுக்கு சகரபுத்திரர்கள் கீண்டினதுங்கிற காரணத்தினாலே சாகரர்கள் அப்படின்னு அந்த சமுத்திரங்களுக்கு பெயர். பாத்தாலே சாயம் அப்படி வழியா போனா, பாத்தாளத்துக்கு போனா பரிபிரமந்தம் தம் அவனீபதி தனயாஸ்தே தத்ருஷுஹு, அந்த ராஜாவினுடைய குமாரர்கள் அந்த குதிரை அங்க சுத்தின்னு இருக்கிறதா பார்த்தா. இதுதான் எல்லாத்துக்குமே அவசரப்படக்கூடாது. சகசா விததீத நக்ரியாம், ஏன்னா அவிவேக பரமாபதாம் பதம். அவிவேகம் தான் எல்லா இருப்பிடங்களுக்கும், எல்லா துஷ்டத்தன்மை இதுக்கு கெடுதல்களுக்கும் இருப்பிடமானது. இவ கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருக்கலாம். உடனே என்ன பண்ணிட்டா, பரிபிரமந்தம் குதிரையை பார்த்தார்கள். தத்ருஷுஹு நாதி தூரே வஸ்திதம் ச பகவந்தம், அதுக்கு பக்கத்திலேயே ரொம்ப தொலைவில் இல்லாமல் பகவந்தம் அபகனே சரத்காலே அர்க்கமிவ தேஜோபி, நல்ல மேகமே இல்லாததான் அந்த சரத்காலத்துல நல்ல தேஜஸ்களோட ஒளிரக்கூடிய சூரியன் மாதிரி தபஸ் பண்ணிது ஒளிர்ந்து கொண்டிருக்கக்கூடியதான அவனதம் ஊர்த்வம் அதஸ்ட அவனதம் அந்த மாதிரி தேஜோபிர அவனதம், தேஜஸ்களோட தலை குனிஞ்சு தபஸ் பண்ணிட்டு இருக்கிறவரும் அதே மாதிரி தேஜோபிரவனதம் ஊர்த்வம் அதஸ்ச அசேஷ திசஸ்ச, ஊர்த்வம் மேல கீழே இது எல்லா திசைகளிலேயும் கூட உத்பாசயமானம் பிரகாசிப்பிக்கக்கூடிய, எல்லா லோகங்களையும் பிரகாசிப்பிக்கக்கூடிய கபிலர் ஷிம் அபஷ்யன்,
கபிலர் பக்கத்துல இருக்கக்கூடிய கபிலரை பார்த்தார்கள். அந்த குதிரை இருக்கு, அந்த குதிரைக்கு பக்கத்துல தபஸ் பண்ணிண்டு ஒளிரக்கூடியதான சூரியன் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ரிஷியை பார்த்தார்கள், இந்த கபிலரை. ததச்ச உடனேயே உத்யதா யுதாக ஆயுதத்தை உத்யத தூக்கியவர்களாய், உத்யதா யுதாக துராத்மானாக துஷ்டமானதான மனசை கொண்டவர்கள், ஹயஹர்த்தா அயம் அஸ்மத் அபகாரி யஜ்ஞ விக்னகாரி இதி, இவர்தான் அஸ்வத்தினுடைய அபஹர்த்தா என்றும் யஜ்ஞ விக்னகாரி யாகத்திற்கான விக்னத்தை பண்ணுபவர் இவர்தான் அப்படிங்கிறதாக எண்ணி தேஜோபிஹி அவனதமூர்த்வம் அதஸ்ச அசேஷ திசஸ்ச உத்பாசயமானம் பிரகாசிப்பிக்கக்கூடிய கபிலர்ஷி மாபஷ்யன் கபிலர்ஷிய பார்த்தார்கள். அவர் தன்னுடைய தேஜஸ்னால எல்லா இடத்தையும் நன்னா பிரகாசிப்பித்துக் கொண்டிருக்கிறார். எங்க இதற்கு முன்னாடி எந்த விதமானதான தேஜஸு கூட இல்லாததோ அந்த பாத்தாள லோகத்துல அப்படி பிரகாசமா இருந்தார். ததச்ச உத்யதாயுதாக ஆயுதத்தை கையிலே ஏந்தியவர்களாய், துராத்மானாக துஷ்டர்களான, ஹயஹர்த்தா அயம் அஸ்மத் அபகாரி இந்த குதிரையை அபகரித்ததான இவன் நமக்கு அபாரம் பண்ணவன் அப்படின்னு அஸ்மத் அபகாரி யஜ்ஞாராதிதோ ஹன்யதாம் இவன் யஜ்ஞத்தினாலே கொண்டாடப்பட்ட பிறகு இவனை அடிச்சிடுங்கோள் அப்படின்னு சொன்னாராம். அதாவது இவன் தான் குதிரைய அபகரணம் பண்ணியிருக்காரு, இதனால இவரை அடிச்சிடுவோம் அப்படிங்கறதுனால ஹயஹர்த்தாயம் அஸ்மத் அபகாரி யஜ்ஞ விக்னகாரி யாகத்துக்கு விக்னத்தை ஏற்படக்கூடியதான அவர் ஹன்யதாம் ஹன்யதாம் இத்யபிப்ராயேன அவர் நிச்சயமாக கொல்லப்படட்டும்ங்கிறது திருப்பி திருப்பி சொல்லி யஜ்ஞ விக்னகாரி ஹன்யதாம் ஹன்யதாம் இதி அவோச்சன் அபியதாவம்ச அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி இந்த யாகத்துக்கு விக்னத்தை பண்ணக்கூடியதான இவரை நமக்கு சத்ருவா பாவித்து எல்லாருமா இவரை இந்த இடத்த விட்டே விரட்டிடுவோம் உதைத்திடுவோம் அப்படின்னு அந்நியதாம் அந்நியதாம் இத்யவோச்சன் அபியதாவந்த அபியதாவம்ச அப்படி எல்லாருமா வந்தா அந்த குதிரைக்கு பின்னாடி அத்தனை படை வந்திருக்கு. இவ எல்லாரையும் பெருமாள் விட்டாராம். ततस्तेनापि भगवता किञ्चिदीशत् परिवर्तितलोचनेवलोका अवलोकिताः स्वशरीरसमुत्थेन अग्निना दह्यमानाः विवेशुः தஹ்யமானா வினேஷு, வினேஷுன்னா விநாசம் அடைந்தார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ எல்லாரும் ததச்ச உத்யதாயுதாக ஆயுதத்தை கையிலே ஏந்தியவர்களாய், துராத்மானா துஷ்டாத்மாக்களான அவர்கள், ஹயஹர்த்தாயம் அஸ்மத் அபகாரி யஜ்ஞ விக்னகாரி இவர் குதிரையை திருடினவர், நமக்கு அபகாரம் பண்ணவர், யாகத்தை கெடுக்கக்கூடியவர். அதனால அப்படிப்பட்டதான இவர் அந்நியதாம் அந்நியதாம் இத்யவோச்சன்னு அபியதாவம்ச இவன் கொல்லப்படட்டும், இவனை கொல்லுடுங்கோன்னு சொல்லிட்டே எல்லாருமா ஓடினார்கள். அந்த இடத்துல பாத்தாள லோகத்துல இப்ப இந்த 60,000 பேரும் அந்த பக்கம் இந்த பக்கமும் ஓடிண்டு இவரை அடிக்கணுங்கிறதுக்காக போறா. ததஸ்தேனாபி பகவதா கிஞ்சித் ஈஷத் பரிவர்த்தித லோச்சனேன அவலோகிதாः ஸ்வசரீர சமுத்தேன அக்னினா தஹ்யமானாः வினேஷுः. ததச்ச தேனாபி பகவதா அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர் தலையை தூக்கினார், அவருடைய தேஜஸ்லயே போயிட்டாளா. கிஞ்சித் அபரிவர்த்தித லோச்சனாவலோகிதாः அப்படி தலையை திருப்பாமலேயே இருக்கக்கூடிய கண்ணு இல்லையா, அது ஞான கண்ணு. அதனால கிஞ்சிதீஷத்து
அபரிவர்த்த பரிவர்த்த ரெண்டுமே இருக்கு. கிஞ்சிதீஷத் பரிவர்த்தித லோச்சனே, கொஞ்ச போரம் தலை சாவிக்கப்பட்டவனாய், லோச்சனேன அவலோகிதா, அப்படி தலையை அப்படி சாச்சுன்னு அவர் பார்த்தாராம். அவலோகிதாக ஸ்வசரீர சமுத்தேன அக்னினா தஹ்யமானாக, தன்னுடைய உடம்புல இருந்து வந்திருக்கக்கூடிய தேஜஸ்னாலே அத்தனை தேவர்களையும் அழிக்கப் போகிறோம் அப்படிங்கறத சொன்ன பொழுது, அந்த வரப்பிரகாரம் அப்படின்ன பொழுது தஹ்யமானா வினேஷு இல்லையா, கிஞ்சித் பரிவர்த்தித லோச்சனேன அவலோகிதாக ஸ்வசரீர சமுச்சேன அக்னினா தஹ்யமானா வினேஷு, அவருடைய சரீரத்திலிருந்து எழுந்ததான தேஜஸ்வினாலே பார்க்கப்பட்டதாக அவர்கள் வினேஷு நனாஷ நேஷத்துஹு நேஷுஹு இறந்து போனார்கள். அப்படி ஒரு பார்வை பார்த்தாரா. அவருடையதான அந்த பார்வையினாலே பரிபுஷ்டாக நன்னா காய்ச்சப்பட்டவர்களா அத்தனை பேரும் இறந்தார்கள்னு சொன்னார். இப்போ சகரர் பார்த்தார், அத்தனை பேரும் இறந்து போயிட்டார். சகரோபி அவகம்ய அஸ்வானுசாரி தத் புத்திர பலம் அசேஷம் பரமர்ஷினா கபிலேன தேஜசா தக்தம் ததா அம்சுமந்தம் அசஞ்சய அசமஞ்சச புத்திரமாஹூய அஸ்வானயனாய யுயோஜ. தாத்தா தன்னுடையதான பிள்ளைய பேரனை கூப்பிட்டு அஸ்வதத்தை எடுத்துட்டு வாடா, தேடிண்டு வாடான்னு அனுப்பினார். சகரோபி அவகம்யமானாச்ச சகரோப்யவகம்யாஸ்வானுசாரி தத் புத்திரம் அசேஷம் பரமர்ஷினா கபிலேன தேஜசா தக்தம். அவனும் அந்த இடத்துக்கு போய் அவனுடைய தேஜஸினால நன்னா எரிக்கப்பட்டு மலைக்குவியா இருக்கக்கூடிய அவருடைய சாம்பல்களை பார்த்தான். அனுசாரி தத் பகுபால புத்திரம் பகுபுத்திர பலம் அசேஷம் பரமர்ஷினா கபிலேன தேஜசா தக்தம். இது எல்லாமே கபிலருடைய தேஜஸ்னால போயிடுத்து அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கு. அப்படி இல்லை, இவருடைய தபஸ்னால போயிடுத்து அப்படிங்கிறார். கபிலேன தேஜசா தக்தம் ததா அம்சுமந்தம் அசமஞ்சசுதம் புத்திரமாஹாய. அந்த அம்சுமானுடையதான பிள்ளை சகரன் அவனை அழைத்து வந்து சது சகரதனயக்ஷ தேஜசா தக்தம் ததா அம்சுமந்தம் அசமஞ்ச புத்திரமாஹூய அஸ்வானயனாய யுயோஜ. அந்த பைய பேரனை கூப்பிட்டு குதிரையை அழைச்சிட்டு வா அப்படிங்கிறதுக்காக அவர் கட்டளையிட்டார். தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் போயிட்டா ரொம்ப நாளா காணுங்கிற காரணத்தினால விஷயமே தெரியல இவருக்கு. அதனால தன்னுடையதான மற்றொரு பேரன் பிள்ளையினுடைய பிள்ளைய அந்த குதிரையை அழிச்சுட்டு வான்னு சொல்லி அதுல அனுயோஜனாக்க ஈடுபடுத்தினார். சத்ரு சகரத்தனைய காத்தம் காத்தம் காத்த மார்கேன, அவன் சகரத்தனையன்கள் தோண்டி வைத்ததான அந்த அந்த வழியிலேயே போய் காத்த மார்கேன கபிலம் வழியா போனா கபிலாசிரமம் இருக்கு. அந்த கபிலாசிரமத்துல பக்தினம் ரஸ்ததா துஷ்டாவ, பக்தியோட கூட அவரை ஸ்தோத்திரம் பண்ணான். அதைனம் பகவானாக, அவனிடத்துல பகவான் கஷ்யப்பர் சொன்னார், கபிலர் சொன்னார், கச்சைனம் பிதாமகாய அஸ்வம் பிராபய, இந்த குதிரை எடுத்துக்கோ, பிதாமகருக்கு அஸ்வத்தை கொடு, வரம் ரிணீஸ்வ, அவருக்கு கொடு, வரத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னார். புத்திர பௌத்திரஞ்சதே ஸ்வர்காத் கங்காம்போனம் ஆனேஷதீதி, உன்னுடைய கீழ் சந்ததிகள் எல்லாம் நிச்சயமா சொர்க்கத்தில இருந்து பூமிக்கு கங்கையை எடுத்துன்னு வர போறாள் அப்படிங்கிறத சொன்னார். அவனும் அப்படி பண்றான். அந்த கங்கை வந்ததுங்கிறது மேல இருக்கக்கூடியதான சரித்திரம் பூமிக்கே அழைச்சிட்டு வா அப்படிங்கிறதுக்கு ஏற்பாடு பண்றான். தன்னுடைய வம்சத்தவர்கள் முன்னாடியில இருந்திருக்கக்கூடியவர்கள் தெரிஞ்சிருக்கு. அதனால அவளுக்கு நல்ல கதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பசங்கள் சொல்றது, நீங்க எப்படி வேணாலும் பண்ணுங்க, நான் உங்களோட கூடவே இருக்கேன் அப்படிங்கிறதான அர்த்தத்துல கபிலர் அனுகிரகிச்சார். நீங்க அதாவது நீ என்ன வேணாலும் பண்ணலாம், நான் இருக்கேன் அப்படின்னு. இது ஒரு பக்கம், இது ஒரு கதை. அதாவது
இங்க யாகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சகர மகாராஜா இருக்கான். அப்படி முழுக்க குதிரைய விட்டான். அந்த குதிரை இங்க எங்கேயுமே இல்லை. அப்போ அது இருக்கிற இடத்த தேடிண்டு இந்த பக்கமா இருக்கக்கூடியதான பாத்தாள வரைக்கும் போயிட்டா அப்படிங்கிறத நாம பார்த்தோம். இப்போ பெரிய சங்கராச்சாரியார் சொன்னார் அப்படின்னு சொல்ற வழக்கம் என்னன்னா, சகரகுமாரால் இங்க இருக்கா, இங்க கணனம் பண்றா, பூமியினுடைய இந்த பகுதியை கணனம் பண்றா. கணனம் பண்ணா என்ன ஆகுறது, ஓட்ட தொலை கிடைக்கிறது. தொலை வழியா கீழே போனா பாத்தாள லோகம் அப்படிங்கிறது. அவ அங்கதான் கபில மகர்ஷியினுடைய ஆசிரமத்துல குதிரையை பார்த்தாங்க. அவர் சொன்னாரா, அங்க நேர பாரத தேசத்துக்கு நேர் கீழே ஒரு இடம் இருக்கான். அதுக்கு ஹார்ஸ் ஐலாண்ட் அப்படின்னு பேரா. ஹார்ஸ் ஐலாண்ட், அது குதிரை வைக்கிற கூடியதான இடம் அப்படிங்கிறது வருது பாருங்க, அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு. அது பக்கத்திலேயே ஆஷ் ஐலாண்டுன்னு ஒண்ணு இருக்கான். இப்போ அது ஏன் இதுவா இருக்க முடியாது, ஹார்ஸ் ஷூவும் அதே மாதிரி சாம்பலும் இருக்கக்கூடியது பெயர்ல இருக்கு. இவளுடையதான சாம்பல் எல்லாம் நல்லா ஒரு பெரிய மலை மாதிரி இருந்தது அப்படிங்கிற காரணத்தினால அதை பேர் வைத்திருக்கலாம். ஆனா அது அப்படியே நேர ஆஸ்திரேலியாவுக்கு இந்தியாவுக்கு டவுன் அண்டர் அப்படின்னு பெயர். அப்படியே நாம ஆனா அது வேர்ல்டு வந்து இதுவா ரிவால்விங், அதாவது இதுவா இருக்கிற காரணத்தினால, ரவுண்டிஷா இருக்கிற காரணத்தினால நமக்கு அவ கீழே இருக்க மாதிரி தெரியுவா. நாம ஆஸ்திரேலியாவுக்கு போனாலே டவுன் அண்டர் அப்படின்னு கீழே இருக்கிறது. அவளை கேட்டா அது அவ தான் மேல இருக்கிறதாகவும் இந்தியா கீழே இருக்கிறதாகவும் அவ சொல்லுவா. அந்த மாதிரி நம்ம ரிஷிகள் சொல்லி இருக்கக்கூடியதெல்லாம் பொய்யே இல்லை அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் பிரமாணங்கள். அப்படி அந்த குதிரையை அங்க போய் தேடி கண்டுபிடிச்சான். உங்க தாத்தா அவன் நன்னா யாகம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த புஷ்பத்தை கொடுத்து, இந்த குதிரையை கொடுத்து அவனை அனுகிரகம் பண்றார் அப்படிங்கிறது. மேல அந்த யாகம் நடக்கிறது. அதற்கு மேல கங்கா அவதரணம், கங்காய அழைச்சிட்டு வந்ததுங்கிறது ஒரு 3-4 தலைமுறை கழிச்சுதான் வரணும். அப்படிங்கிற காரணத்தினால எம்பெருமான் அனுகிரகத்துல இன்னைக்கு நிறுத்திப்போம். நாளைக்கு சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.